ஸோ வணக்கம் உறவுகளே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:49 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் டேயில் பார்த்தீங்கன்னா 60 days 1 lakh நம்ம சேலஞ்ச் பண்ணுற டேயில் பார்த்தீங்கன்னா டே வந்து 3ங்க. இன்றைக்கி காலையில் 9:49 தான் நம்ம ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துடுச்சு. டெலிவரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான், ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா 20 rupees வருது. திரும்ப இன்னொரு பேட்சுங்க பாருங்க, 20 ரூபாய்க்கு. எப்பா இன்னும் 3 கிலோமீட்டருக்கு வெறும் 20 ரூபாங்க பேட்ச் ஆர்டர் போட்டு. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி தோசையில் பிக்கப்பு, அதுக்கப்புறம் கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் பிக்கப் உறவுகளே. சரி வாங்க, அந்த ஆர்டரை வந்து 2 ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மோட்டோ விளாகில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு உடனே உங்களுக்கு வந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் பார்த்துட்டுப்பீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கிறிஸ்பி தோசாவில் தான் வந்து எடுக்க வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேட்குது, செல்ஃபி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பி தோசை கடையில் தான் வந்திருக்கு. ஒரே ஒரு ப்ளைன் தோசைங்க. சூப்பர். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கௌரி கிருஷ்ணா தாங்க பக்கத்துலேயே. ஸோ பார்த்தீங்கன்னா கௌரி கிருஷ்ணா வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நெய் தோசை மெதுவடை. நான் 3207 நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன். 3207ண்ணா. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் எடுத்தாச்சு உறவுகளே. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையை பழக்குது உறவுகளே. இப்போது 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை விட இதை பயங்கரமாக பெய்யும் வெயில். அக்னி நட்சத்திர வெயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட முடியுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இன்னொரு 4 நாளைக்கு வந்து நல்லா சிவியராக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஒருவேளை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து தண்ணி வந்து நிறைய குடிங்க. டெலிவரி யாரும் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா அப்புறம் வந்து மோர் எங்கே கொடுத்தாலும் வாங்கி குடிங்க. எங்கே கொடுக்கலன்னா தயவு செஞ்சு மோர் வந்து கடையில் வாங்கி குடிங்க. ஆனால் ரொம்ப கூலிங்காக வாங்கி குடிச்சிடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே ஆர்டர் போய்ட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி மரத்து நிலையில் நின்றுக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் ஸ்ட்ரோக்குன்னு வருது. அதாவது இதயத்தில் ஏதோ அட்டாக் மாதிரி வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க அந்த வெயிலுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிங்க, மோர் வாங்கி குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிச்சிங்கன்னா ஐஸ் வந்து அந்தளவுக்கு போடாதீங்க. உங்களுக்கு விருப்பப்படுற அளவுக்கு லைட்டாக மட்டும் போட்டு குடிங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி வந்து இந்த நாள் வந்து எப்படி இருக்குது, எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ போக பார்க்கலாம் வரவில்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் ஆர்டரே கொடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 ஆர்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சுங்க. இந்த காலை வேலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு உறவுகளே. காலைல 10 மணி தான் ஆகுது. ஆப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்விக்கி லோகோவோடய அப்படியே நிற்கிது. நான் டெல்லி லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு. காலையிலே இந்த மாதிரி சம்பவம் பண்ணுது உறவுகளே. ஸோ ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:20 ஆச்சு. நம்ம 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம்னு சொன்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்து விட்டாங்க. ஸோ 11 மணிக்கு மேலே குடித்தா இப்போ ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போயே குடிச்சிடலாம். ஸோ வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு தண்ணி குடிங்க, இல்லை மோர் வந்து நிறைய வாங்கி குடிங்க. அப்போ தான் நம்ம வெயிலில் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து மோர் குடிங்க. அட என்னடா ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே லாங் ஆர்டர் போடுவான். என்னடா போகலன்னு நினச்சேங்க. ஆழ்வார் திருநர்கிட்ட போட்டிருக்காங்க. இந்த ஸ்ரீமிதாயில் பிக்கப் பண்ணி நம்ம வலசரவாக்கத்துக்கிட்ட போகிறோங்க டெலிவரி. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டர் உறவுகளே. 3வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட் ஆர்டரு, அதாவது இன்ஸ்டா பிக்கப் ஆர்டரு, அதாவது இன்ஸ்டா பிக்கப் பண்ணுற மாதிரிங்க, பிக்கப் ட்ராப் ஆர்டரு. அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம், அதுக்கு 25 ரூபா கிடச்சிது. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டர் உறவுகளே. வாங்க அந்த ஆர்டரை போய் எடுக்கலாம். 7612 ஃபுட் அடி வந்துச்சு. ஃபோட்டோ எடுத்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஐடியா என்ன?
ஓடிபி ஃபோட்டோவா? ஓகே ஓகே ஓகேண்ணா. ஸோ ஒருவேளை இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் போகணுங்க. வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்தி அடிக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வருவங்களே. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் போகிறது முக்கியம் இல்லை வருவங்களே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எம்டியாக தான் வரணும். ஏன்னா வலசரவாக்கத்தில் 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டரே போட மாட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உருட்டிகிட்டே வர வேண்டியதாங்க. வேறு வழியே கிடையாது. ஏன்னா 11 to 12 ஆர்டரே வராது. ஸோ லோடு வண்டி அதுக்கப்புறம் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்லாம் இப்போ தாங்க பிடிச்சிட்ருக்காங்க நம்ம கோயம்பேடு மார்க்கெட் கிட்ட. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் போகணும் உறவுகளே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பாத்துக்கிட்டே வந்திருக்கோம். உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா டைம் காலையில் 11 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலசரவாக்கம் ஆர்டர் கொடுத்துட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபா வந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எம்டியாக தான் போய் ஆகணும். இப்போ காலையிலேருந்து 1 மணி நேரம் 23 நிமிஷம் லாகின் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 140 ரூபா வந்திருக்குங்க. 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். சரி வாங்க, இங்கேருந்து எம்டியாக தான் போனோம். அண்ணா இருக்குது உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணி ஆக போகுது. கரெக்டாக 12:52 ஆகுது உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லேருந்து ஒரு பிக்கப் ட்ராப் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் தான் கொண்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சிங்க. 1 மணி தான் ஆச்சு. நம்ம கொண்டு வந்தே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்க அண்ணாநாளே நிறைய பேர் ஓட்டியிருப்பீங்க தெரியும். ஸோ ஒரு வேளை வந்து தண்ணி வந்துட்டு உங்கள்கிட்ட இல்லை, நம்ம ஹோட்டல்லையும் போனால் ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க, இல்லை வைக்காமல் இருப்பாங்க, சப்பா தண்ணியாக வச்சுருப்பாங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே வந்து தண்ணி இருக்குங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் எப்போவுமே வந்து இங்கே வந்தாங்க பிடிப்பேன். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரைட் சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6th Avenue பிரான்ச்சுங்க. SBI பேங்க் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி பிடிப்பேன் நான். தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ யாரும் வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. எப்போவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா SBI பேங்க் இருக்கும் 6th Avenue. அப்புறம் ப்ரௌன் ட்ரீன்னு ஒரு கடை இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது. RO வாட்ரு. ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து தண்ணி வந்து குடித்தா தான் ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் வந்து தண்ணி குடிங்க எல்லோரும். அண்ணாநகர் சைடு வந்தீங்கன்னா யாரும் தண்ணி இல்லைன்னா இங்கே வந்து பிடிச்சிட்டு போங்க. ஸோ உறவில் இந்த அண்ணாநகர்லேருந்து பிக்கப் எடுத்துகிட்டு வந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா முகப்பேரில் டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 67 ரூபா கிடச்சிருக்கு. இது வரைக்கும் 272 ரூபா ஓட்டியிருக்கோங்க. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அண்ணாநகர் பிக்கப் போட்டுங்க. இப்போ பிக்கப்பே பார்த்தீங்கன்னா 3.25 கிலோமீட்ரு, ட்ராப் பார்த்தீங்கன்னா திரும்ப 3.25 கிலோமீட்ரு. நான் எங்கேயோ இருக்கேங்க, அவங்க எங்கேயோ பிக்கப் போட்டு எங்கேயோ ட்ராப் போடுறாங்க பாருங்கள். சரி வாங்க போகலாம். டவர் பர்கருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் கரெக்டாக ஒரு 2:45 மேலே ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போயிட்டோம். அந்த சாப்பிட போகிற டைம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆர்டரை போட்டு அங்கேருந்து ஒரு 3:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணாநகர்லேருந்து முகப்பேருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க ஒருவளே. ஸோ பார்த்தீங்கன்னா நானே சரியான கிறக்கத்தில் இருந்த சரியான பசி சாப்பிடவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3:15 தான் வீட்டுக்கு வந்து அந்த வண்டியை சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துட்டு நம்ம ப்ளூபெரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 மணி வரைக்கும் நம்ம அதான் ஓட்டிட்டு இருந்தோம். 6 மணிக்கிட்ட இன்னொரு அண்ணாநகர் வெஸ்ட்டுக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டு உறவுகளே. ஸோ உறவுகளை 23வது ஆர்டர் எடுக்க குட்டாலம் பார்டர் ரகமத் கடைக்கு வந்துட்டோம். உறவுகளை இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு எனக்கு 226 ரூபாங்க. இங்கேருந்து மாதவரம் தாண்டி அதே தபால் பெட்டியாக மாதவரம் பொட்டானிக்கல் கார்டன் கிட்டங்க
ஒரே ஆர்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா 3 to 6 பார்த்தீங்கன்னா 3 to 4 மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டி இன்னும் 29 ஆர்டருக்கு, அதாவது 600 ரூபா இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு 7 ஆர்டர் தான் பார்க்கணும். நான் உங்களுக்கு அதையும் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அப்புறம் நான் இப்போ வந்துச்சுல அந்த ஆர்டரு, அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 29 ஆர்டர் முடிக்கிறதுக்கு 600 ரூபா அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் 7 ஆர்டர் ஓட்டணுங்க. ஸோ வாங்க நம்ம போகலாம். உறவுகளே பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்டர் எடுத்துட்டோம். இப்போது நம்ம பெரம்பூர் வழியாக போனோம்னா லேட் ஆகும். ஸோ நம்ம எப்படி போக போகிறோன்னா 6th Avenue வழியாக போயிட்டு ஐசிஎஃப் பிரிட்ஜ் ஏறி குளத்தூர் போயிட்டு அங்கேருந்து அப்படி போக போகிறோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்ரு. சேம் நேற்றுக்கு வந்து அதே ஆர்டர் மாதிரி தாங்க. நேற்றுக்கு ஒரு நாள் அட்டன் பண்ணக்கு டெய்லி போடுறோம். ஸோ உறவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அந்த மாதவரத்துக்கிட்ட இருக்கிற ஆர்டரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அண்ணாநகர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 226 ரூபாங்க. ரிட்டன் போனஸ்ன்னு போட்டு 106 ரூபா போட்டிருக்காங்க, 103 ரூபா போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் ஒர்த்தா எப்படின்னு தெரில. ஏன்னா 13 கிலோமீட்டருக்கு பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2ஆக கணக்காயிருக்கு. இது பாருங்கள், 2 ஆர்டராக கணக்காக இருக்குது உறவுகளே. இது தெரியுதான்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 29 ஆர்டர் முடிக்கிறதுக்கு இன்னும் 5 ஆர்டர் பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம 600 ரூபா இன்சென்டிவ் வந்து தட்டி தூக்க முடியும் உறவுகளே. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ கிராமம் மாதிரி இருக்குதுங்க. நம்ம சிட்டிக்குள்ளே அங்கே இருந்துக்கிட்டு சென்னையில், அதாவது அந்த இடம் இதுவும் சென்னை தான் இல்லைங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏதோ கிராமத்தில் வந்து நான் உடுமலைப்பேட்டைக்கு நான் போவேன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் உடுமலைப்பேட்டை மூணார் போனது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கிராமமாக சூப்பராக இருக்குங்க இடம் ஃபுல்லாகவே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ சிட்டிக்குள்ளே இருந்துட்டு அவுட் ஆஃப் இதுக்கு கிராமத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பனைமரமாகவும் இருக்குது. பாருங்கள் காமிக்கிறேன். இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக பனைமரமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரமாக இருக்குங்க. ஏதோ எங்கள் ஊர் சைடு அந்த உடுமலைப்பேட்டை சைடு நம்ம கிராமத்து சைடு போன மாதிரியே சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இடம் ஃபுல்லாகவே. உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக சூப்பராக இருக்குங்க. அந்த இருட்டுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. மரம் பார்த்தீங்களா? இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா நொங்கு பயணியில் எடுப்பாங்க, அதாவது நொங்கு பதனியில் எடுப்பாங்க. செமையாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது. இந்த தெரியுதா? இது வெளிச்சத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பனைமரம்லாம் பார்க்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. சென்னை விட்டு பாருங்கள் 15 கிலோமீட்டருக்கு மேலே வந்தேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே பனைமரம்லாம் இருக்குது. பனைமரம் கொஞ்சம் ஒரு சில லைன் அந்த டோட்டலாகவே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. இந்த இங்கே வரைக்கும் பாருங்களேன் மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக ரோடை ஃபுல்லாக தோண்டி போகிற வழியில் இருக்க எல்லா மரத்தையும் எடுத்துட்டாங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இப்போது மரத்துக்கு நல்லது தான் பஸ் ஸ்டாப் கூட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பே இல்லாமல் அலுமினியத்தில் ஏதோ அந்த ஷீட் மாதிரி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே தார்பாய் போட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சுருக்காங்க. மரம் இருந்துச்சுன்னா காற்று வரும், கொஞ்சம் நிழலாகவும் இருக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சு இப்போ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா வெறும் ரோடு பில்டிங் அது மட்டும்தாங்க இருக்குது. சரி வாங்க நம்ம போகிற வழியில் போயிட்டு நம்ம ஆர்டர் வருமானு தெரியல. நம்ம இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பூர் வழியாக தான் போகிறோம் நேற்றுக்கு மாதிரி. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணாநகர் வரைக்கும் போகணும். இங்கேருந்து போகிற பார்த்திங்கன்னா எம்டியாக போகணும்லாங்க, அதுக்காக தான். இங்கேயும் பாருங்களேன் ஃபுல்லாக பனைமரமாக தான் இருக்குது. டங்கு வேறு ஸ்லிப் ஆகுது. இங்கே இந்த லைனு ஃபுல்லாகவே பனைமரமாக இருக்குது. ஏதோ மாதவர் ஆவின் பால் பண்ண நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக ரோடை ஃபுல்லாக தோண்டி மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக பனைமரமாக தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க பனைமரத்தெல்லாம் பார்க்குறக்கு. ஏன்னா அதில் பனைமரம் வந்து ரொம்ப பழுத்துச்சுன்னா அதில் வந்துட்டு ஒரு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் நொங்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கல் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு அவ்வளோ தெம்பானது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபுல்லாக எல்லாம் வெட்டி இங்கே ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டிட்டு இருக்காங்க மெட்ரோவுக்கு. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரம் கூட இல்லாமல் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா வாங்க போகிறோம் பாருங்கள். அப்படி தான் நடக்க போகுது. உறவுகளே நேற்றுக்கு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாதவரத்துலேருந்து எம்டியாக தான் வந்தோம் உறவுகளே. அண்ணாநகர் வந்தக்கப்புறம் தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க 28 ரூபாய்க்கு. ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சாவேரி சிஎஸ்எல்ல போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 25வது ஆர்டர். இந்த ஆர்டர் போக இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணுங்க, அதாவது 29 ஆர்டர் முடிக்கிறதுக்கு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு. நீ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்தோங்க.
உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 32 ஆர்டர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து முடிச்சிருக்கோம் உறவுகளே. 32 ஆர்டர் முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் மட்டுமே 1230 ரூபா வந்திருக்கு உறவுகளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஆர்டரு. இங்கே நம்ம விஜய் மார்க்கெட்டும் வந்திருந்தாங்க. இப்போது இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ பண்ணிட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜைட்டூனில் ஆர்டர் போட்டிருந்தார். இந்த அப்பார்ட்மெண்ட் தான். ஜைட்டூனில் ஆர்டர் போட்டிருந்தாப்புல என்கிட்ட வந்து என்ன கேட்டார், சார் தம்ஸ்அப் மட்டும் எக்ஸ்ட்ரா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர முடியுமான்னாரு. சார் இப்போ 2 ஆர்டர் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. மொத்தம் 2 ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டர் எம்எம்டி ஒரு டெலிவரி, இன்னொரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து வடபழனி டெலிவரி சார். என் ஜோனே அண்ணனார் தான் சார், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு எதுவும் வந்துட்டு ஸோ எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்ட மாதிரி பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க எனக்காக, நான் இதுக்காக வந்து கார் எடுத்துகிட்டு போகணும், ஸோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார், நீங்கள் அமௌண்ட் அனுப்புங்க, நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னாக்கு. அமௌண்ட்டில் வந்து கஸ்டமர் வந்து தரமாட்டாங்களாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்துடணுமாம்மா. பெரிய இருக்கிறதுல என்ன சைஸ் லாங்காக இருக்கோ இந்த அப்பார்ட்மெண்ட் தான் பாருங்கள். இருக்கிறதுல என்ன சைஸ் லாங்காக இருக்கோ அந்த சைஸ் வந்து கூலிங்கோடு வாங்கிட்டு வரணுமாம்மா. கூலிங் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதான். அதான் நான் சொன்னேன், சார் என்கிட்ட அமௌண்ட் அனுப்பாமல் நான் எப்படி சார் வாங்கிட்டு வர முடியும், நானே ஜஸ்ட்டு ஸ்விக்கி டெலிவரி தான் ஓட்டிகிட்ருக்கேன், இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் அமௌண்ட் வரும் அப்படின்னுக்கு. இல்லைப்பா அப்போனா வேணாம்ப்பா வைப்பா அப்படின்ட்டாரு. இப்போ இங்கே கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டு நானும் கால் பண்ணுறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எடுக்கவே இல்லை உறவுகளே. வேணும்னே பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் ஜூஸ் அவர் சொல்லி நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு வேணும்னே ரொம்ப நேரம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு வேளை வந்தார். இவர் வந்து காரில் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட வந்து டெலிவரி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு வேளை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் வந்துட்டு வருஷம் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் 32 டாஸ்க் முடிச்சிட்டோம். ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1230 ரூபா வந்துருச்சு. அப்புறம் வந்து இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 660 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் காலையில் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க உறவுகளே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பிளிங்கிட் ஓட்டிட்டு இருக்கப்போ இதே மாதிரி ஆச்சு உறவுகளே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இப்போது 2ஆவது டைம் ஆயிருக்கு எனக்கு. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரில உறவுகளே. நானே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாடி வீடு தான் உறவுகளே. லிஃப்ட்டே கிடையாது. 2ஆம் மாடி 3ஆம் மாடி மென்ஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அட்ரஸே கரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் 3ஆம் மாடி வாங்க 2ஆம் மாடி வாங்கன்னு வர சொல்கிறாங்க ஒருவேளை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டெலிவரி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட இந்த மாதிரிலாம் கஸ்டமர் வந்து வர்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில ஒருவேளை. 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்குறக்கே பிடிக்கல, அப்படிலாம் வந்து மனசு கஷ்டப்பட வைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கும் உறவுகளே, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, என்ன பண்ணுறது. வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் முருகன் பேசுகிறேன். டே 3 பார்த்தீங்கன்னா எப்படியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு கஸ்டமர் வந்துட்டு நடந்துருந்தாங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம டோட்டலாக ஓட்டுனது பார்த்தீங்கன்னா 1800 சொல்கிறேங்க. அது அப்படியே உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், ஓகேவா? அதான் நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 10 மணிக்கிட்ட போனோம், நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இந்த டே 3ல். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, மனசு கஷ்டமாகவும் போச்சு, டயர்டாகவும் போச்சு உறவுல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திர வெயில்னால இன்னும் 3 நாள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயில், சரியான வெயில் உறவுல, தாங்கவே முடியல அந்த அளவுக்கு வெயில். நான் பார்த்தீங்கன்னா எப்படியும் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வடபழனி ஆர்டர் வந்துட்டு நம்ம ப்ளூபெரி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு ஆர்டர் பிக்கப் ட்ராப் ஆர்டர் கொண்டு போனேன். அந்த கொண்டு போன வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வடபழனியில் வந்து சார்லி இருப்பார், ஆக்டர் சார்லி. அவர் ஃபோட்டோ கூட நான் சைடில் போடுறேன். அவரை பார்த்துட்டு பார்த்தேன், வந்து டப்புன்னு பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா இவர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அந்த வீடு தான் அவரோடது, பக்கத்து வீடு தான். நான் கொடுக்க போன டெலிவரி பக்கத்துலேயே அந்த அவர் வீடு. அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார். அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்பா அப்படின்னாரு. ஆனால் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டாருங்க. என்ன சொன்னார்னா, மொதல் டைம் பார்க்குறப்பலாம் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டாரு. சரி ஓகே, சரி நம்ம மாதிரி ஆளுக்குள்ள ஸ்விக்கி டெலிவரிலாம் ஓட்டுறோம், அதெல்லாம் நம்ம ஆளுக்கெல்லாம் எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க, நம்மளாம் கொஞ்சம் இதாக தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதை நினச்சிட்டு அது அந்தளவுக்கு கூட ஃபீல் ஆகலை. இந்த லாஸ்ட் ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த கஸ்டமரு. ஜூஸ் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்கிட்ட வந்து காசு பே பண்ணியிருந்தா கூட நான் வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். தம்ஸ்அப் வந்து அதுவும் கூலிங்காக தான் வேணுமாமா. நான் எடுக்க போனதே ஆர்டர் பார்த்தீங்கன்னா 10:45 ஒரு 10:45 தான் ஜைட்டூனில் வந்து ஆர்டர் எடுக்க போனேன்.
அந்த ஆர்டரை எடுத்துட்டு ஒவ்வொரு கடையாக நான் வந்து தேடி தம்ஸ்அப் இருக்கா கூலிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு தேடி நான் என்னோட காசை போட்டு வாங்கி அதுக்கப்புறம் கொண்டு போய் நான் கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்க முடியுமா ஒருவேளை? அந்த ஆர்டருக்கு வெறும் 28 ரூபா தான் ஒருவேளை. அதுவும் அண்ணா நகர்லேருந்து வடபழனி ஃபோரம் மால் கிட்ட அப்பாசாமி இது இருக்குது அப்பார்ட்மெண்ட், அங்கே கொண்டு போய் கொடுத்தேன் ஒருவேளை. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 28 ரூபா தான் வந்துச்சு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன முடியுமோ சம்பவத்தை கஸ்டமர் வந்து பண்ணிட்டாங்க. ஒன்று ஸ்விக்கிலேருந்து ஏதாவது சம்பவத்தை பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த கஸ்டமர் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணுறாங்க. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆவது டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது நம்ம டே 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 57 நாள் இருக்குது உறவுலே. ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னே வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோலாம் பாருங்கள். என்னென்ன ஏதோ தப்பாக எதுவும் போட்டிருக்கேனா, வீடியோவில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா, இல்லை வீடியோ எதுவும் நான் கம்மி பண்ணுமா, அது எதுவுமே கேட்டிருந்தேன், எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்க்குற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ வாங்க அடுத்த நாள் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, டாட்டா.